நடிகர் விஜயின் தாவேக கட்சிக்கு விசில் சின்னம் கிடைத்திருக்கு. தேர்தல் ஆணையமும் தாவேக கேட்டபடியே விசில் சின்னத்தை வழங்கியிருக்கு. மாமல்லபுரத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் பலரும் உற்சாகத்துடன் விசில் சின்னத்துடன் தான் பங்கேற்றனர். அரங்கத்தினுள் விசில் சத்தம் கேட்டபடியே தான் இருந்தது. அதுபோல தாவேகாவின் கட்சி கொடியின் நிறமான மஞ்சள், சிவப்பு ஆகிய நிறங்களில் விசிலை தயார் செய்யவும் பல நிர்வாகிகள் ஆர்டர் கொடுத்து விட்டனர். தற்பொழுது விஜய்க்கு விசில் சின்னம் கிடைத்த பின்னணி பற்றி புதிய தகவல் வெளியாகியிருக்கு. அதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி அதற்கான அறிவிப்பை ஜனவரி 22ஆம் தேதி வெளியிட்டிருக்கு. இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த சின்னம். இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நிரந்தரமாக ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த சின்னம் வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது. பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பொதுவான சின்னத்தை பெற சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கேட்கும் சின்னம் கிடைக்கும். அந்த வகையில் தாவேக கடந்த வருடமே விசில் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்து விட்டது. ஒருவேளை விசில் சின்னம் தங்களுக்கு கிடைக்கவில்லை, டெல்லியில் பாஜக லாபி செய்து கிடைக்காமல் செய்தால் அதற்கு ஒரு மாற்று ஐடியாவை விஜய் வைத்திருக்கிறார். அப்படி விசில் சின்னம் கிடைக்கவில்லை என்றால் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு இழுத்து அந்த கட்சியின் கை சின்னத்திலேயே தமிழகத்தில் 234 தொகுதியிலும் போட்டியிட விஜய் திட்டமிட்டிருக்கிறார். விஜய் போட்ட இந்த திட்டத்தை டெல்லி பாஜக தலைமை எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டதாம். இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று பாஜக கங்கணம் கட்டி கொண்டிருப்பது அனைவரும் அறிந்ததே. அதே போல வட மாநிலங்களில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் முடிந்து போனது. தமிழகத்தில் மட்டும் திமுகவுடன் ஒட்டி கொண்டு மூச்சு விட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில விஜய் தமிழகத்தில் கை சின்னத்தில் போட்டியிட முடிவெடுத்தால் அது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அட்வான்டேஜாக அமைந்துவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் கருதியிருக்கு. இதையடுத்து சத்தமில்லாமல் விசில் சின்னத்தை விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இப்போது காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இருந்தாலும் சீட் ஒதுக்கீடு செய்யும் போதுதான் பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. இதனால அப்போது காங்கிரஸ் கட்சி விஜய் பக்கம் போனாலும் இனிமேல் தாவேகா விசில் சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்பதால் பாரதிய ஜனதா மேலிட தலைவர்கள் நிம்மதியாக உள்ளனராம். மாமல்லபுரத்தில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் முக்கிய நிகழ்வாக கட்சியின் தேர்தல் சின்னமான விசில் கூட்டம் முழுக்க பயன்படுத்தப்பட்டது. தனது ஸ்டைலில் உரையை தொடங்கிய விஜய் தனது பிகில் திரைப்பட வசனமான கப்பு முக்கியம் பிகிலு என்பதை மேற்கோள் காட்டி தொண்டர்கள் உற்சாகப்படுத்தினார். எனினும் அவரது பேச்சு வழக்கமான அரசியல் விமர்சனங்களையே கொண்டிருந்தது. அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல, நமக்கு இல்லை, மக்களுக்கு. பாஜக மீது கடும் தாக்கு, ஜனநாயகன் பட பிரச்சனை போன்றவற்றை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆளும் திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் சாடிய அவர் இரு கட்சிகளுமே மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ பாஜகவிடம் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். 2026 தேர்தலை வெறும் தேர்தலாக பார்க்காமல் ஒரு ஜனநாயக போராக கருதுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே வேளையில செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட்டணி பற்றி ஏதாவது முக்கிய அறிவிப்பு வரும் என்று தொண்டர்கள் எதிர்பார்த்தனர். அல்லது அதிரடியான புதிய மக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பூத் கமிட்டி மேலாண்மை மற்றும் உட்கட்சி ஒருங்கிணைப்பு குறித்த ஆலோசனைகளோடு கூட்டம் முடிஞ்சது. நாங்கள் ஏதேனும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றத்தையே அளிப்பதாக சில நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. விசில் சின்னம் கிடைத்தது மகிழ்ச்சி தான், ஆனால் திராவிட கழகத்தில் இருந்து நாம் எப்படி மாறுபடுகிறோம் என்பதை காட்ட இன்னும் வலுவான திட்டங்கள் அல்லது கொள்கை மாற்றங்கள் தேவை.
ஒரு மாத மௌனத்திற்கு பிறகு நடந்த இந்த சந்திப்பு பிரம்மாண்ட அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கமாக தெரியல என்றும் சிலர் ஆதங்கப்பட்டாங்க. அதே வேளையில விஜய் தனியாக தேர்தலை சந்திப்பதன் பின்னணியில ஆதவ் அர்ஜுனா இருப்பதாகவே பலரும் கூறுகின்றனர். இவர்தான் விஜய்க்கு பல தவறான தகவல்களை, வாக்கு சதவிகிதம் குறித்து தவறான புள்ளி விவரங்களை கூறி என்டிஏ கூட்டணியில சேரவிடாமல் தடுத்துள்ளதாக தகவல்கள் இருக்கு. எப்போதுமே ஒரு கட்சிக்கும் எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் இருந்தால்தான் மக்கள் பணி செய்து மக்கள் மத்தியில நல்ல பெயரை பெற முடியும், மக்களின் நம்பிக்கையை பெற முடியும். சீமான் தனது கொள்கை என்று கூறி தனித்தே நிற்கிறார். கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆகியும் ஒரு எம்எல்ஏவை கூட அவரால் பெற முடியல. முதலில் அவரது கட்சிக்கு 8% வாக்குகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. இப்பொழுது அதுவும் குறைந்துவிட்டது. கட்சிக்குள் எம்எல்ஏக்கள் இல்லாததால இதுவரை நாம் தமிழரால் சட்டமன்றத்தில் தங்கள் கருத்தை பதிவு செய்ய முடியல. ஏனென்றால் சட்டமன்றத்தில் பேசுவதுதான் வரலாற்று பதிவாக அமையும். அதுதான் அவை குறிப்பு. அவை குறிப்பில் இருந்து இந்த வார்த்தையை நீக்க வேண்டும், அந்த வார்த்தையை நீக்க வேண்டும் என்று கட்சியினர் சண்டை போட்டுக் கொள்வது இதற்காகத்தான். இந்த வாய்ப்பு இன்று வரை சீமானுக்கு கிடைக்கல, அவரது கட்சிக்காரர்களுக்கும் கிடைக்கவில்லை, மக்கள் மத்தியிலும் நம்பிக்கையை பெற முடியவில்லை. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் என்டிஏவுடன் கூட்டணி வைத்து 40 எம்எல்ஏக்கள் பெற்றால் மக்கள் பணி செய்ய வாய்ப்பாக அமைந்திருக்கும். மக்கள் மத்தியில் பணிபுரியவும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த மாநகராட்சி தேர்தலில் 2 மேயர் பதவியை கேட்டு வாங்கலாம், ஏராளமான நகராட்சிகளை கேட்டு வாங்கலாம். தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கவுன்சிலர்களை பெற முடியும். இப்படி படிப்படியாக வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் பணியாற்றிவிட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்று கூட வெற்றி பெறலாம். ஆனால் அதற்கு வழியில்லாமல் இந்த தேர்தலில் தனித்து நின்றால் 4 எம்எல்ஏக்களை தாவேக பெறுவதே பெரும் சிரமம்தான் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.